கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த நாளிலே திருச்சபை என்றால் என்ன? வேதத்தின்படி சர்ச் இஸ் கால்ட் எக்லீசியா, கால்ட் அவுட் ஒன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஆராதிக்கிற இடம் திருச்சபை. திருச்சபையினுடைய அடிப்படையான பங்கன்ஸ் எது திருச்சபை, எது திருட்டுச்சபை என்பதை நாம் இந்த நாளிலே வேதத்தின் மூலமாக ஃபண்டமெண்டலாக, பவுண்டேஷன்ஸாக, பில்லராக 5 கிரேக்க வார்த்தைகள், 4 கிரேக்க வார்த்தைகள், 1 லத்தீன் வார்த்தை. முதலாவது டிடாக்கே, டீச்சிங். திருச்சபையிலே கர்த்தருடைய வசனத்தின்படி போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை போதியுங்கள். தட் இஸ் கால்ட் டிடாக்கே. இரண்டாவதாக லிட்டர்ஜியா, அதாவது வர்ஷிப். தன்னை சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்து முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் எல்லா ஜனங்களையும் படைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவார். தட் இஸ் கால்ட் லிட்டர்ஜியா. மூன்றாவது காரியம் கொய்னோனியா, தட் இஸ் கால்ட் கம்யூனிட்டி. ஆண்டவர் இந்த பூமியில மனிதனை படைத்த ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பழைய பெருகுங்கள், அதை உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியாக இருக்கிற பட்சத்திலே அதன் இடையிலே பல காரியங்கள் நடந்து மனிதன் ஆண்டவரை விட்டு தூரம் போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவர் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலே நம்முடைய ஜனங்கள் என்று இருக்கிறவர்கள் எல்லாரையும் நாம் அவருடைய அரவணைப்புக்குள்ளாக, அவருடைய பராமரிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதான் கம்யூனிட்டி, கொய்னோனியா, ஃபெலோஷிப். நான்காவது காரியம் டயகோனியா. கம்யூனிட்டியில வந்து அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் பணிவிடை செய், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம் ப்ரொக்ளமேஷன், கெரிக்மா. இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, பெற்றுக்கொண்டவர்கள் இந்த சத்தியத்தை ப்ரொக்ளமேஷன், அது ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிற கட்டளை. சோ திருச்சபை இந்த 5 காரியங்களையும் செய்ய வேண்டும். செய்தால் மட்டும்தான் அது திருச்சபையாக இருக்கும். இல்லை என்றால் அது திருச்சபை என்று பெயரளவிலே கூறிக்கொள்கிறதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக இந்த 5 காரியங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்கள் இந்த கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக வருவார்கள். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக.